ஹலோ ப்ளூமர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்னைக்கு கற்றுக்க போகிற ரெசிபி பேக்கரி ஸ்லைஸ் கேக், அதாவது ஒண்டர் கேக்னு சொல்லுவாங்க இல்லையா, கடையில் கூட கிடைக்குமே. ஆமாங்க, அந்த கேக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எண்டில் இந்த கேக் நான் செய்யும் போது எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு, நான் எப்படி சரி பண்ணேன், அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னங்கிறதையும் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க கைஸ், நம்ம இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 2 முட்டை எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஒரு காஞ்ச பவுலில் உடச்சி ஊற்றிக்கோங்க. 100 கிராம் சுகரும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் சால்ட்டு போட்டுட்டு அது கூடயே 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போட்டுருங்க. ஆட் பண்ணிவிட்டு பீட்டரை ஃபஸ்ட்டு லோ ஸ்பீடில் ஆரம்பித்து ஒரு 60 செகண்ட் நல்லா பீட் பண்ணிவிட்டு உப்பு கரையிற அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஸ்பீடில் வச்சு ஒரு 60 செகண்ட்ஸ் நல்லா பீட் பண்ணுங்கள். அப்புறமா ஸ்பீடில் வச்சுட்டு ஒரு 60 செகண்ட்ஸ் நல்லா ஃபுல்லாக பீட் பண்ணி அந்த சுகர் கரையிற அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபோமி கன்சிஸ்டன்சி வரும். அப்போதைக்கு ஒரு எல்லோ ஃபுட் கலர், அதாவது உங்கள்கிட்ட எல்லோ ஃபுட் கலர் இருந்துச்சுனாக்கா ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி எல்லோ ஃபுட் கலர் இல்லை அப்படின்னாக்கா நம்ம நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா கலர் பவுடர், அதை வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் தண்ணியில் கரைச்சிக்கிட்டு அதை வந்து நம்ம மிக்சரில் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணுங்கள். ஆட் பண்ணதுக்கப்புறம் பேட்டரி கொஞ்சம் லைட்டாக எல்லோயிஷ் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் மைதா ஆட் பண்ணணும். இப்போது இதில் மைதா வந்து 120 கிராமு, அப்புறம் பேக்கிங் பவுடர் வந்து 3/4 டீஸ்பூன், அதாவது 1 டீஸ்பூன் இருக்கு இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் 3/4 அளவுக்கு எடுத்துக்கோங்க. 3/4 அளவு எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் நல்லா சலித்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதுலேருந்து திருப்பி இன்னொரு தடவை சலித்து அந்த பேட்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி லைட்டாக விஸ்கை வச்சு நல்லா அப்படி உதிரி விட்டா மாதிரி நல்லா அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அடித்து விட்டு மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. நல்லா கொஞ்சம் உதிரியாக இருக்கிற மாதிரி இப்படி உதிரியாக மிக்ஸ் பண்ணி அதை வந்து பேட்டரோட அந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு பேட்சாக நம்ம சேர்த்துடாம கொஞ்சம் கொஞ்சமாக சலித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நமக்கு லம்ஸ் இல்லாத பேட்டராக கிடைக்கும், ஸ்மூத்தியான பேட்டராக கிடைக்கும். ஸோ நம்ம வந்து அதில் லம்ஸ் இல்லாமல் அழகாக பொறுமையாக வச்சு உதிரி விட்டா மாதிரி நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கட்டிங்க இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பேட்டர் வந்து ஒரு நல்ல ஸ்மூத்தியான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா அதில் ஆயில் நம்ம சேர்க்க போகிறோம். ஆயில் வந்து 1/4 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு கிராம் கணக்கில் வேணும் அப்படின்னாக்கா 60 கிராம் ப்ளஸ் 30 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம வந்து நல்ல பியூராக ரிச்னஸாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா பட்டரை கூட உருக்கிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அந்த பட்டரை வந்து கட்டியாக இருக்கும் போதே ஆட் பண்ணிடாமல் கொஞ்சம் மெல்ட் பண்ணி அது வந்து 60 + 30 கிராம் இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா விஸ்க வச்சு அந்த ஆயில் வந்து பேட்டரை கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மில்க் ஆட் பண்ண போகிறோம். மில்க் வந்து 1/2 கப் எடுத்துக்கோங்க. கிராம் வைஸில் வேணும்னாக்கா 125 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மில்க்கை வந்து ரொம்ப ஆறி போனதுக்கப்புறம் சேர்த்துடக்கூடாது, அது ரொம்ப ஹீட்டாக இருக்கிறப்பையும் சேர்த்துடக்கூடாது. லைட்டாக வார்மிங்காக, அதாவது ரொம்ப சூடும் இல்லாமல் ரொம்ப சில்லுன்னும் போகாமல் லைட்டாக வார்மிங் நடுவில் இருக்கும் இல்லையா, வார்மிங் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம அந்த பாலை அதில் மிக்ஸ் பண்ணி இல்லை அந்த பேட்டரோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி விஸ்கை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம பட்டர் ஷீட் போட்ட டின்னில் அந்த பேட்டரை ஊற்றி எப்போதும் போல் குக்கரில் வைக்கிற மாதிரி 10 நிமிஷம் குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு பேட்டரை நம்ம உள்ளே வச்சு நல்லா குக்கரை மூடிட்டு ஒரு 30 மினிட்ஸ் to 40 மினிட்ஸ் நல்லா அது பேக் ஆகட்டும். பேக் ஆனதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்ம டூத்பிக் வச்சு குத்தி பார்த்தோன்னா அதில் ஒட்டாமல் வரும். அப்படி வந்துருச்சுன்னா நம்மளுக்கு கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு குக்கரை எப்படி பேக்கிங்க்கு ரெடி பண்ணுறது, அப்புறம் எப்படி நம்ம குக்கர் மூடணும், கேஸ்கெட் வைக்கணுமா, விசில் வைக்கணுமா, அப்புறம் வந்து எப்படி ப்ரீ ஹீட் பண்ணணும் இப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள், நான் அதில் கிளியராக சொல்லியிருப்பேன். நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு நல்லா வெந்துட்டதுக்கப்புறம் அந்த கேக்கை வெளியில் எடுத்துகிட்டு நல்லா கூல் பண்ணதுக்கப்புறம் பீஸ் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கணும். என்னோடய கேக் நான் எடுத்து பார்த்தாங்க, இப்படி தான் இருந்துச்சு. வந்து சுத்தமாக ஃப்ளாப் ஆகிடுச்சு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆகிடுச்சு. இப்படி நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆகிடுச்சேன்னு நம்ம சும்மா விட்டுருவோமா என்ன,
ஆமாங்க guys, திருப்பி இதை செஞ்சு பார்த்து என்னோட தப்பு என்னன்னு கண்டுபிடிச்சி நான் அதை சரி பண்ணிட்டேன். பரவாயில்ல, இத்தனை கேக்குக்கு ஒரு கேக் தானே ஃப்ளாப் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நானே மனசை தேத்திக்கிட்டேன். ஆமாங்க guys, அது வந்து எப்படி வந்துச்சுன்னா வந்து கேக் மாதிரி ஃப்ளஃபியாக வராமல் ஸ்பாஞ்சியாக வராமல் நெய் மைசூர் பாக்கெலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்துருச்சு. நான் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் என்ன பண்ணேன், இதில் என்னோட தப்பு என்னன்னு கண்டுபிடிச்சேன் அப்படின்னாக்கா, இதில் நான் வந்து ஆயிலும் மில்க்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துட்டேன். அதனால அந்த பேட்டரே என்ன ஆகிடுச்சின்னாக்கா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வராமல் கொஞ்சம் லைட்டாக லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு போயிடுச்சு. அதனால் நான் திருப்பி அதை செஞ்சு பார்த்து இப்போ அதுக்கான கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் எப்படி என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்ஸில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கேக் ஃப்ளாப் ஆகாமல் கரெக்டாக வந்துடும். நல்ல ஸ்பாஞ்சியாக கடையில் கிடைக்கும் இல்லையா ஒண்டர் கேக்கு, அந்த மாதிரி கிடச்சிச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஸ்மெல்லும் செமையாக இருந்துச்சு, ஃப்ளேவரும் அப்படியே ரிச்னஸாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு கைஸ். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதே போல் நிறைய ஃப்ளாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னா நம்ம சேனலை பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.